பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் போராட்டத்திற்காக நிதி வழங்க இளையராஜா முடிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தனது 1 மாத ஊதியத்தையும் வழங்க இசையமைப்பாளர் இளையராஜா முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தமது தன்னலமற்ற துணிச்சலான ராணுவ வீரர்கள் எதிரிகளை மண்டியிடச் செய்வார்கள் என நம்புகிறேன் என்றும் இளையராஜா பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெருமைமிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழித்து நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர் இளையராஜா பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். லண்டனில் தான் இசைத்த சிம்போனிக்காக கட்டணத் தொகையை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு அளிப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவத்தினர் போராட்டத்திற்காக நிதி வழங்குவதற்காக இளையராஜா முடிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தனது 1 மாத ஊதியத்தை வழங்க இசையமைப்பாளர் இளையராஜா முடிவு செய்துள்ளார். நமது தன்னலமற்ற துணிச்சலான ராணுவ வீரர்கள் எதிரிகளை மண்டியிடச் செய்வார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெருமைமிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழித்து நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் போராட்டத்திற்காக நிதி வழங்க இளையராஜா முடிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தனது 1 மாத ஊதியத்தையும் வழங்க இசையமைப்பாளர் இளையராஜா முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தமது தன்னலமற்ற துணிச்சலான ராணுவ வீரர்கள் எதிரிகளை மண்டியிடச் செய்வார்கள் என நம்புகிறேன் என்றும் இளையராஜா பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெருமைமிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழித்து நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர் இளையராஜா பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். லண்டனில் தான் இசைத்த சிம்போனிக்காக கட்டணத் தொகையை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு அளிப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவத்தினர் போராட்டத்திற்காக நிதி வழங்குவதற்காக இளையராஜா முடிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக தனது 1 மாத ஊதியத்தை வழங்க இசையமைப்பாளர் இளையராஜா முடிவு செய்துள்ளார். நமது தன்னலமற்ற துணிச்சலான ராணுவ வீரர்கள் எதிரிகளை மண்டியிடச் செய்வார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெருமைமிக்க இந்தியனாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பயங்கரவாதத்தை ஒழித்து நமது எல்லைகளையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் இளையராஜா தெரிவித்துள்ளார்.